வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு தயாரிப்புல நெய், அதில் பயன்படுத்தப்பட்ட நெய்ல விலங்குகளினுடைய கொழுப்பு இடம்பெற்றிருப்பதாக ஒரு சர்ச்சை ஆந்திர மாநிலம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதில் எதிர்கட்சியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அனுமதிக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டர் அவர் வழங்கிய நெய் அது தரமற்ற நெய்யாக இருந்தது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் அதை மறுக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு இதை வைத்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல தமிழ்நாட்டில் இது பற்றியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. யார்கிட்டனா இயக்குனர் மோகன்ஜி அப்படின்ற அவர்கிட்ட அந்த கேள்வி வைக்கும் பொழுது ஆமா அப்படின்ற மாதிரி அதை ஆமோதித்து பேசி கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ்நாட்டிலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்தது. எப்படி அந்த குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னா, பழனி முருகன் கோயில் வழங்கப்படக்கூடிய இந்த பஞ்சாமிர்தம் தரமற்று இருப்பதாகவும் அதுல சில பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் ரெண்டு விஷயமா சொல்றாரு. ஒண்ணு, ஆண்மையை குறைக்கக்கூடிய வகையிலையும், அப்புறம் திருப்பி எப்படி பேசும்போது கடைசியில சொல்றாரு அதுல கருத்தடை மாத்திரை கலந்திருப்பதாகவும் ஒரு தகவல், செவிவழி தகவல் அவருக்கு வந்துதான். ஸோ அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தணுன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்தடை மாத்திரைன்றது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அவ்வளவு ஈஸியா பாராஸ்டமால் வாங்குற மாதிரி, சிட்ரிசின் வாங்குற மாதிரி போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்க முடியாது. ஹோல்சேல்ல போய் வாங்குறது அப்படின்னா ப்ராப்பரான ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம அல்லது நம்ம ப்ராப்பரான ஃபேம் நடத்தாம ஒரு மாத்திரைய, அதாவது பழனி மாதிரியான இடங்கள்ல பஞ்சாமிர்தத்துல கலந்து கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வாங்க முடியாது. முதல்ல ஃபேக்சுவலாவே அது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் சொல்ற அலிகேஷன் இப்ப இது எங்கிருந்து பேசாய் வருது அப்படின்னா, முதல்ல திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு அப்படின்ற அந்த விமர்சனத்துல இருந்தா வருது. முதல்ல இப்ப நீங்க ஓப்பனிங்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டீங்க, நெய்யில மாட்டு கொழுப்பு கலந்திருப்பதாக சந்தேகம் இருக்கு அப்படின்னு. ஆனா சந்திரபாபு நாயுடு இந்த பிரச்சனையை கிளப்பும் போது இவ்வளவு தெளிவா அவர் பேசல. பாருங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு திருமலா திருப்பதி ஸ்ரீவாரி வெங்கடேச பெருமாள் மடியிலே கை வச்சிட்டாங்க, கோயிலை கூட விட்டு வைக்கல, சூறையாட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரச்சனையவே ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லட்டுல அனிமல் ஃபேட் கலந்துருக்கிறதா சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளப்புறாரு. அவர் சொல்லும் போது கையில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சொன்னாரானா இல்ல. அதற்கு அடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்ட ஆதாரம் ஜூலை 16ஆம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு சான்று. NDDB, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அது ஆனந்த் மாவட்டத்துல இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் இந்தியாவுடைய கூட்டுறவு தலைமையகமா அறிவிக்கணும்னு அமித்ஷா வந்ததற்கு பிறகு அமுல் மூலமாக மற்ற இடங்கள்ல ஏகாதிபத்தியம் செய்வதற்கான வேலை நடந்துச்சு குஜராத்ல. அப்ப அந்த இடம் பொலிட்டிக்கலி மீடியேஷன் உள்ள இடம் அப்படின்றது ஏற்கனவே அறியப்பட்ட உண்மை, ஃபேக்ட். அந்த இடத்துல இருக்கிற ஒரு லேப்ல இருந்தா ரிப்போர்ட் வருது. எப்படி இந்த ரிப்போர்ட் வந்துச்சு, யாரு எடுப்பனா அப்படின்னா, அந்த டிடிடியினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பியிருக்கிறாரு. அவர் ஏன் வெரிஃபிகேஷனுக்காக அனுப்புனார் அப்படின்னா, எப்படி இப்ப நம்ம ஒண்ணும் இல்லைன்னா, இப்ப நீங்களோ நானோ ஒரு ஏரியாவுக்குள்ள இப்ப மயிலாப்பூர் பக்கம் போறோம் அப்படின்னா நம்மள பார்வையிலே கண்டுபிடிப்பாங்கல்ல, நம்மால் இல்லை அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. நெய் டப்பாவை பாக்குறாரு. பார்க்கும்போது 2 டப்பால பார்க்கும்போதே இது நெய் மாதிரி இருக்கு, ஆனா இது நெய் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு பார்வையிலேயே எடை போட்டுறாரு. ஷியாமலா ராவ் அப்படின்றவர். இந்த ஷியாமலா ராவ் யாரு அப்படின்னு தோண்டி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, பார்கவி அப்படின்னு, டிடிடியினுடைய முதல் பெண் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். ரொம்ப பெருமையாக பலராலும் சொல்லப்பட்ட ஒரு விவகாரம். அது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல முதல் பெண் அலுவலரை நாங்கள் நியமிச்சிட்டோம் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டாங்க. அவருக்கு அடுத்து மாற்றப்பட்டு இந்த டிடிடியினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக வந்தவர் தான் ஷியாமலா ராவ். வந்தோடனே அவர் என்ன பண்றாரு, சந்திரபாபு நாயுடு போய் பாக்குறாரு. சந்திரபாபு நாயுடு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியா வெரிஃபை பண்ணிருங்க அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். அதையும் இவரே சொல்றாரு. அதனால இவர் பார்வையிலேயே கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த டின்னு தெரியுமே, வச்சவனுக்கு தானே எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த டின்னு கரெக்டா நெய் மாதிரி இருக்கு, ஆனா இது நெய் இல்லைன்னு கண்டுபிடிச்சு ஓரங்கட்டி அனுப்புறாங்க. 12ஆம் தேதி 14ஆம் தேதி சாம்பிள் அனுப்புறாங்க. 16ஆம் தேதி ரிப்போர்ட் வருது. உண்மையிலேயே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, 10 டின்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 டின்ல 2 டின்ல சந்தேகம் இருக்கு, மீதி 8 டின்ல சந்தேகம் இல்லை அப்படின்னு உங்களே சொல்றாங்க. இப்போ ஒதுக்கியாச்சு. அப்ப மாட்டு கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்தல.
கலந்ததாக சொல்லப்பட்ட நெய்யை பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாத ஒரு நெய்யில தயாரிக்கப்பட்ட ஒரு லட்டுக்கு எதுக்கு இன்னைக்கு போய் கோமியம் தெளிச்சு பாவநீக்கம் பண்றாங்கன்றது முதல்ல புரியல. அப்ப யார் சென்டிமெண்ட்டை ஹேட் பண்றது? இப்போ எனக்கு பழைய நிகழ்வு ஒண்ணு ஞாபகம் வருது. இவர் சத்ரபதி சிவாஜி வந்து மகாராஜாவாக முடிசூட்டி கொள்வதற்கு முன்னால பார்ப்பனர்கள் வந்து இல்ல நீங்க முடிசூடக்கூடாது, நீங்க சத்திரிய ராஜா இல்ல, சத்திரிய ராஜாவுக்கு என்ன செய்யணும், எல்லாருக்கும் இது செய்யணும், தானங்கள் செய்யணும், தங்கம் கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவரை செய்ய வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறத பார்க்க முடியும். இப்ப அப்படி இங்க பாருங்க, இங்க ஒண்ணு நடக்கவே இல்லை. லட்டுல கலந்ததா இப்போ வரைக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒத்துக்கல. அந்த நெய்யை ஓரங்கட்டி வச்சிட்டோம்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்றாரு. அப்ப கலக்கப்படாத கொழுப்புக்கு பாவ நீக்கம் பண்றாங்க. முதல்ல இது டவுட். ரெண்டாவது, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேலேயே இப்ப சந்தேகம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சர்ச்சை வந்த போது டால்டா கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை வெளிப்படுத்தினவங்க இப்ப மாட்டு கொழுப்பு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்துறதுக்கு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கானா சஸ்பெக்டட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்ப கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சாதாரணமா நம்ம போய் ஒரு மாதிரி நெஞ்ச கரிக்குது, ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அப்படின்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு போய் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கறோம், ஒரு இசிஜி எடுத்து கொடுக்குறாருன்னா ஒரு டாக்டர்கிட்ட இல்ல 2 டாக்டர்கிட்ட 2 இடங்கள்ல இசிஜி எடுத்து அதை வெரிஃபை பண்ணி பாக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து அப்படிலாம் யோசிக்காம அதை அப்படி மூடி வச்சுக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு ஒன் ஃபைன் டே செப்டம்பர் மாசம் திடீர்னு ஒரு நாள் ஓபன் பண்ணி அதுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு. எதுக்கு 2 மாசம் கேப்பு? அப்ப 2 மாசம் கேப்ல ஒண்ணு நீ கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், மாட்டு கொழுப்பு கலந்து லட்டு போயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா அமைதியா இருந்திருக்கணும், விட்டுருக்கணும். அந்த பிரச்சனையை அப்பயே பேசாம இப்ப பேசுறது தப்புன்னு விட்டுருக்கணும். 2மே செய்யல. சிக்கல் எங்க வருதுன்னா, இவர் ஆட்சி காலத்துலதான் நெய் வருது. ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் முன்னாடி போட்டிருக்கலாம், அல்லது வந்து அந்த டெண்டர் முன்னாடி கால் ஃபார் பண்ணதா இருக்கலாம். நெய் வந்தது யார் ஆட்சி காலத்துல? சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல. அடல்டர்டு நெய்ன்னு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது யார் காலத்துல? சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல. அதுல அடல்ட்ரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட டப்பா எப்போ வந்தது? சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல. அப்ப இவர் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை இவர் பழி சொல்றாருன்றது புரியல. அப்ப இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது வந்து டவுட்ஃபுல் அப்படின்ற அடிப்படையில பேசுறாங்க. இந்த சந்தேகத்தை மக்கள் எப்படி நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில. இந்த கோயில் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? இந்த புனிதமான கோயிலுக்குள் வந்து மற்ற மதத்துக்காரங்க வர்றாங்க. மற்ற மதத்துக்காரங்க யார் வர்றாங்க? ஆதார் கார்டை வாங்கி வச்சுட்டு தான் 3 இடங்கள்ல ஆதார் கார்டு வெரிஃபை பண்றாங்க. ஒன்னு என்ட்ரியில, இன்னொன்னு அந்த அந்த நடைபாதை சுற்று பிரகாரம் முடிந்ததற்கு பிறகு உள்ள கேபினுக்கு போவோம். கேபின்ல இப்படின்னு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல செக் பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல முதல்ல விடுச்சிருவாங்க. அப்ப 2 இடத்துல ஆதாரை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அப்ப மாற்று மதத்துக்காரர்களோ அல்லது வேறு யாரோ போவதற்கான வாய்ப்பே நீங்க அனுமதிக்கல. அப்ப இவங்க யார மாற்று மதத்துக்காரன்னு சொல்றாங்கன்னா 2 பேரை குறிப்பிடுறாங்க. ஒன்னு ஜெகன்மோகன் ரெட்டி, இன்னொன்னு சுப்பா ரெட்டி அப்படின்னு டிடிடியினுடைய சேர்மேனா இருந்த நபர். இந்த 2 பேரையுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், அதனால இவங்க ஆர்டர் தப்பா கொடுத்துட்டாங்க, அதனால மாட்டு கொழுப்பு கலந்து நெய் வந்துருச்சு, அதனால புனிதத்தன்மை கெட்டு போச்சு. இப்ப ஐயர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த கோயில் ஐயர் இல்ல, அந்த கோயில்ல வந்து மடப்பள்ளின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு தெரிந்து மடப்பள்ளி தான் தயாரிக்கணும் பிரசாதத்தை. மடப்பள்ளி தயாரிக்கலைன்னா அது பிரசாதம் கிடையாது. அப்ப இவங்க சேல்ஸ் பண்றதுக்கான அந்த கவுண்டர்ல தயாரிப்பு இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தயாரிப்பு இடத்தினுடைய வீடியோக்களை எல்லாம் பாக்குறோம். எல்லா பேரும் நல்லா ஓப்பன் ஆஃப் நேக்கடா தான் இருக்கிறாங்க. கீழாடை மட்டும்தான் அணிந்திருக்கிறாங்க, மேலாடை யாருமே அணியல. அப்படிதான் நின்று தயாரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இதுல சந்தேகம் வரலையா? அவங்க கலந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படின்னு பல கேள்விகள் இதற்குள்ள இருக்கு. இது எதுக்குமே இடம் கொடுக்காம இதுல எல்லாமே சந்தேகமா இருக்கு. ஒண்ணு மட்டும் கிளியரா இருக்கு, என்னன்னா இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜ். இது வந்து ஒரு முஸ்லிமுக்கு எதிராக அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்றை திட்டமிட்டு பரப்ப வேண்டும் என்கின்ற பிஜேபியினுடைய வெண்டேட்டாவுக்காக சந்திரபாபு நாயுடு ப்ராஜெக்ட் எடுத்து அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரோன்ற சந்தேகம் தான் இதுல வருது. இதுக்கிடையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம பவன் கல்யாண் அவர் உள்ள பூந்து தேசிய அளவுல சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க லட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? சனாதன தர்மம் என்ன சொல்லுது? சூத்திரர்கள் நல்ல சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லது வந்து சூத்திரர்களுக்கு வெளியே இருக்கிறவங்கள சாப்பாட்டை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, பேர் கூட நல்ல பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி சனாதன தர்மம் சொல்லுது, மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. அதன் அடிப்படையில நீ லட்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட போற அப்படின்னா இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு மயிலாப்பூருக்கு நேற்று பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போன ஒரு கட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க ரொம்ப வருஷமா லட்டு சாப்பிட்றதே நிறுத்திட்டோம், ஏன்னா எல்லாரும் லட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, எல்லாரும் லட்டு சாப்பிடுறது. அப்ப எங்க லட்டை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சா இனிமேல் நாங்க அந்த லட்டை சாப்பிடுறது இல்லை. இப்ப எல்லாம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாலே அந்த செய்யறதுல தீட்டு வந்துடும். அதுதான் இவ்வளவுத்துக்கும் காரணம். பாகவத பாவமா ஏதோ, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு இழைக்கப்பட்ட
துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லட்டு கலப்படமா இல்லையா அப்படின்றது செகண்டரி. ஆமா நல்ல லட்டையே எல்லாரும் சாப்பிட்டாலே அது கலப்படம். அப்ப பிரச்சனையே வந்து இது பல லேயர்களான பிரச்சனையா இருக்கிறது போல தெரிந்தாலும் ஒரு நூல் தான் பிரச்சனை இதுக்கு நடுவுல இருக்கிறது. இந்த நூலை வைத்துக் கொண்டு எப்படியாவது அரசியல் செய்வது அல்லது நூலுக்காக அரசியல் செய்வது அப்படின்றதுதான் இந்த மொத்த புரொபகண்டா. இதனுடைய பல்வேறு கருவிகள் தான் சந்திரபாபு நாயுடு, அவருக்கு கீழே இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அவருடைய துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாண். இப்ப இதுக்கு நடுவுல தான் இன்னொரு கௌசிக் வராரு, மோகன்ஜி அப்படின்றவர் வர்றாரு. மோகன்ஜி என்ன சொல்றாருன்னா, இதுல பஞ்சாமிர்தத்துல கூட கலந்திருக்கிறதா தகவல் சொன்னாங்க. இப்ப இவர் தகவல் முதல்ல எனக்கு அந்த பேட்டி எடுத்து வெளியிட்ட அந்த நிறுவனத்தின் மேலே கேள்வி இருக்கு. தகவலா வந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அப்ப அவருக்கே அது உறுதியான்னு தெரியல. அதை கேள்வி கேட்கிறாரு. ஆனா இந்த நிருபர் கேள்வி கேட்கிறாரு, இது உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அவரு முன்னெடுக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து இல்ல தகவலா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுறாரு. இப்ப இது முதல்ல ஏன் இவர்கிட்ட போய் மைக்க நீட்டி கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்றதே தெரியல. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், அவரு ஏதோ சினிமா ஷூட்டிங்க்கு போறாரு, நீ அவர்கிட்ட போய் மைக்க நீட்டி நான் துணை முதலமைச்சர் ஆனா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிற, ஏதாவது சம்பந்தம் இருக்கா, உனக்கு தான் வேலையா அப்படின்னு அவர் கேட்டாரு. சத்யராஜ் போன வாரம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, நாங்க ஒன்னும் ஐன்ஸ்டீன் கிடையாது, மகாத்மா காந்தி கிடையாது, பெரியார் கிடையாது, எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து பத்திரிகைக்காரங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்ப மோகன்ஜி சத்ரியாட்ட போய் கேள்வி கேட்கப்பட்டதே முதல்ல வந்து தேவையற்ற செயல். அதுல அவர் பேசின அந்த கருத்துக்கள் பேசுறாரு. ஆமா பஞ்சாமிர்தத்துல வந்து கருத்தடை மாத்திரையை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புறாரு. இப்ப ஏன் கருத்தடை மாத்திரையை கலந்துட்டாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்றது அப்படின்றது யாரோட ஸ்டைலா இருந்தது, அந்த யாரோட ஸ்டைல்ன்றதுக்கு தான் லீடு எடுக்கிறேன். இப்ப இதை கலந்துட்டாங்க. ஏன் கலந்துட்டாங்க? ஆண்மையை குறைக்கணும். யாருக்கு? இந்து பக்தர்களுக்கு. இந்து பக்தர்களுக்கு ஆண்மையை குறைக்கிறது யாருடைய வேலை அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த இடத்துலதான் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரு, நம்ம மோகன்ஜி பூரா பேரும் சேர்ந்து நிக்கிற லைன், நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிற ஒரே லைன் சங் பரிவாரனுடைய அஜெண்டா. இது வந்து ஒரு ஃபுட் ஜிஹாத். HTP கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து கருத்தடை பிரியாணி யாரு சாப்பிடாங்க, பாய் பிரியாணி சாப்பிடாங்க, அதுல கருத்தடை மாத்திரை கலந்துருக்கிறாங்க. பஞ்சாமிர்தம் சாப்பிடாங்க, அதுல கருத்தடை மாத்திரை கலந்துருக்கிறாங்க. ஒண்ணு இதுல இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரம், ரெண்டாவது கோயில்களை ஆட்டைய போடுறது இவங்களுடைய அஜெண்டா. கோயில் வந்து அரசிடமிருந்து மீட்கப்பட வேண்டிய காரணம் இப்போது தெரிகிறதா அப்படின்னு சொல்லி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப திருமலா திருப்பதி அப்படின்ற அந்த கோயில் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோயில், மாசத்துக்கு கோடி கணக்குல டேர்ன் ஓவர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து நான் ப்ராஃபிட்டபிள், பக்தர்களுடைய நன்கொடையில இயங்குறது, அதனால அது டேர்ன் ஓவர்னு சொல்ல முடியல. ஆனாலும் இப்ப பாலாஜி வந்து பெருங்கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கிறார் மாதம். அப்ப அதை வந்து ஆட்டையை போடுவதற்கு வேலை நடக்குதான்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா, இதே சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த போதுதான் தமிழ்நாட்டுல பிரபலமான ஒரு நபர், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோவிட் டிமானிட்டைசேஷன் பீரியட்ல 2000 ரூபாய் நோட்டை கண்ணில் பாத்திர முடியாதான்னு கண் வெற்றி செத்து போனார்கள் வரிசையில் நின்று ஏழைகள். அந்த காலகட்டத்துல கூட இவர் வந்து கட்டுக்கட்டா வீட்டுல பணத்தை அடுக்கி வச்சிருந்தாரு. மணல் கொள்ளையில இவர் பேர்ல பெரிய புகார் இருக்கு. ஓ பன்னீர்செல்வமும் இவரும் சேர்ந்து போன புகைப்படம் கூட இவரோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ரெண்டா மாறிச்சு. நம்மளுக்கெல்லாம் ஓபிஎஸ் இவர் கூட கோயிலுக்கு போனது மட்டும்தான் தெரியும். ஓபிஎஸ் ஏன் இவர் கூட கோயிலுக்கு போனாருன்னா, இவர் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல போர்டுல இருக்கிற மெம்பர். போர்டுல இவரை யார் மெம்பரா போட்டது அப்படின்னா சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சி. ஏன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போர்டு மெம்பர்ஸ் தலைவரை நியமிக்கிறது வந்து கவர்மெண்ட் தான் நியமிக்குது. அப்ப அதுல சேகர் ரெட்டி ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார். சேகர் ரெட்டி மாதிரியான ஆட்களை உள்ளே வைத்து என்ன செய்து கொண்டிருந்தார் சந்திரபாபுன்ற கேள்வி ஏற்கனவே எழுப்பப்பட்டது. அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அதே போல இப்போ இருக்கக்கூடிய இந்த டிடிடி போர்டுல பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப சந்தேகம் அவர் மேல வரணும். ஆப்வியஸா யார் மேல சந்தேகம் வரணும்? போர்டு மேல சந்தேகம் வரணும். என்கொயரிக்கு கூப்பிட வேண்டியது யார? போர்டை கூப்பிடணும். போர்டை கூப்பிட்டா யார் வருவா? பிஜேபி எம்எல்ஏ வருவாரு. உனக்கு எப்படி மாட்டு கொழுப்பு கிடைச்சி, எப்படி கலந்தன்ற கேள்வியை கேட்டிருக்கணும். அந்த கேள்வி கேட்க கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மதத்தை உள்ளெழுத்து அவர் இந்து மத நம்பிக்கையற்றவர், அவர் கிறிஸ்தவர், அதனால் இப்படி செய்து விட்டார் அப்படின்ற வதந்தியை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து காலங்காலமாக பிஜேபியின் சங் பரிவாரும் இந்தியாவில் செய்ய துடித்து கொண்டிருந்த, ஆனா கடந்த 2-3 ஆண்டுகளாக ராகுலினுடைய எழுச்சியால செய்ய முடியாம போன ஒரு விஷயத்த இப்ப பிஜேபி செஞ்சா பட்டவர்த்தனமா அம்பலப்பட்டுருவாங்க. இதை பிஜேபி செஞ்சிருந்தா டே தெரியுண்டா அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் உட்காந்துருப்போம். ஆனா இது பிஜேபி செய்யாம சந்திரபாபு நாயுடுவை செய்ய வைப்பதற்கான நோக்கம் என்னன்னா, நம்ம செஞ்சா ஏற்கனவே சொல்லி பார்த்தோம், 2 மாடு வச்சிருந்தா மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோம், தோத்து போயிட்டோம் அந்த தொகுதியில. தாலியை பிடிங்கிடுவாங்கன்னு சொன்னோம், அந்த தொகுதியில தோத்து போயிட்டோம். கோயில் ராமர் கோயில கட்டணும்னு சொன்னோம், அந்த தொகுதியில தோத்து போயிட்டோம்.
இப்படி எல்லா இடத்துலையும் தோத்து போயிட்டா இனிமேல் நம்ம இதை பேசினா வேலைக்கு ஆகாதுன்றதுனால தன்னுடைய பிராட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை வைத்து பேசுகிறார்கள் அப்படின்றது சந்தேகம் ஒண்ணு. ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடுவுக்கு லாயல்ட்டியை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம். சந்திரபாபு நாயுடு என்ன இருந்தாலும் ஆந்திர மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட மாட்டாரு. நம்ம வேற அப்பப்ப சீவி விடுறோம். இல்ல சீவாதீங்க, இது மொட்டை கொம்பு தான் அப்படின்னு இந்த கொம்பை குத்தி உடைச்சு காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கிறது. இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இந்த அரசியலை செய்கிறார்கள். இந்த டிபேட்ஸ்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இந்த தேர்தல் காலத்துல கேட்காத வார்த்தைகள்லாம் இப்ப கேட்க முடியுது. ஜெகன்மோகன் ரெட்டி ஹிந்து பேரை வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்டின், அதனால இப்படி செய்யறாரு. நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை பேசக்கூடாது. இப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா யாரை பார்த்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற, நான் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை திவ்ய பிரபந்தம் பாடுவேன் தெரியுமா, எத்தனை தேவாரம் திருவாசகம் பாடுவேன் தெரியுமா, நான் எவ்வளவு பட்டப்பட தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவத்துல நம்ம நிரூபிக்க ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதை எதிர்பார்க்கிறான். ஏன் எதிர்பார்க்கிறான்னா, நீ இந்து அதனால பேசுறேன்னு சொல்லு, அப்பதான் இஸ்லாமியர் பேசக்கூடாதுன்றது அங்க பதிவாகும், அப்பதான் கிறிஸ்டியன் பேசக்கூடாதுன்றது அங்க பதிவாகும். அவங்க பேசக்கூடாது. ஆமா, இப்போ ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல கருத்து சொல்றது உரிமை இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கு. ஏன்னா இந்த சமூகத்துல அவர் ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளர், ஒருத்தர் இஸ்லாமியரா இருக்கிறாரு. இந்த விவகாரத்துல கருத்து சொல்லக்கூடாதா? ஏன் கூடாது? அவர் தொடர்ந்து இந்த செய்தியை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய உண்மை அவருக்கு தெரியுது அப்படின்னா அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் கூடாது? நீ இஸ்லாமியர். அப்ப உட்கார என்ன சொல்லணும், நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லணும். அப்ப நம் வாயாலேயே நமக்கு எதிரான கருத்துக்களை பேச வைப்பதற்கான ஒரு செயல் திட்டமாக இதை இப்ப நம்மளே என்ன சொல்லிடுறோம், என்ன இருந்தாலும் நம்பிக்கை புண்பட்டிருக்க கூடாது, யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி சேர்க்கிறாங்கல்ல. இது எல்லாமே அதை நோக்கித்தான் நகர்கிறது. அப்ப முழுக்க தேசியவாத பிரச்சனையாக இந்த இந்து மத பிரச்சனையை உருவாக்குவதுதான் இந்த சந்திரபாபு நாயுடு மூலமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம். இந்த நோக்கம் ரொம்ப ஆபத்தான நோக்கம். தெலுங்கு தேசம் கட்சியே நார போகிறது இந்த பிரச்சனையால. அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேடரையும் இப்ப அவர் ஏவி விட்டு இருக்கிறாரு. என்னன்னு, அவங்க பூரா கிறிஸ்டின் கிளப்பு, வேற மதத்துக்காரன் உள்ள வந்துட்டான்னு கிளப்பி விடு, இந்த இந்துக்கள் மனது புண்பட்டுருச்சுன்னு பேச விடு அப்படின்னு சொல்லி இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு மொத்தத்தையும் இந்துத்துவமயப்படுத்துறாரு. இந்துத்துவமயப்பட்ட ஒரு கட்டமைப்பு எங்க போய் உட்காரும்னா, எதுக்குடா நான் தெலுங்கு தேசத்துல உட்காரணும், நான் பாரத தேசத்துல உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி பக்கம் போய் ஒதுங்குவான். அவருக்கே தெரியாம ஒரு கட்சியில இருக்கவங்களுக்கு பாஜகவுக்கு ஆள் சேர்க்கிறாரு. இல்ல தெரியாம நம்ம நினைக்கிறோம், தெரிஞ்சே பண்றதா இருந்தா குறுகிய கால குறுகிய காலம் இல்ல, அவருடைய குறுகிய கால பலனுக்கு இருக்கிற வரைக்கும் நான் இருந்துக்கிறேன், எனக்கு அப்புறம் கட்சி நானே எங்க மாமனார்கிட்ட புடுங்கினதுதான், சரி நீ தானே எடுத்துட்டு போ அப்படின்ற அஜெண்டா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாதுல்ல. அப்ப முழுக்க ஒரு மத பிரச்சாரத்தை இதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொன்னதுல இருந்தே நான் கேட்கிறேன், அவர் சொன்னது மாட்டுக்கொழுப்பு கலந்த நெய்ய நான் கலக்கல, அதை ஒதுக்கி வச்சிட்டேன்றாரு. ஒதுக்கி வச்சதுக்கு எதுக்கு நீ தீட்டு கழிக்கிற, எதுக்கு நீ கோமியத்தை தெளிக்கிற, என்னத்துக்கு நீ குங்குலியா, அது பேர் என்ன, புகை போடுறதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, குங்குலி புகை எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஏன் செய்யற, தள்ளி வச்சுட்டதா சொல்றாரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அந்த தள்ளி வைக்கப்பட்டது போக மீதி இருக்கலாம் நல்ல நெய்ன்னு சொல்றாரு. நல்ல நெய்யில தயாரிச்ச ஒரு லட்டு இருக்கிற இடத்துல போய் இவங்க என்னென்ன தெளிக்கிறாங்க அப்படின்னா, பஞ்சகவியம் தெளிக்கிறாங்க, மாட்டு சாணி, மாட்டு கோமியம், இன்னும் மாட்டிலிருந்து வர்ற பல பொருட்கள், பால், நெய், தயிர் பூராத்தையும் கலந்து எங்க போய் தெளிக்கிறாங்க அப்படின்னா அடுப்பங்கரையில போய் தெளிச்சுட்டு வர்றாங்க. அடுப்பங்கரையில போய் இதெல்லாம் தெளிக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு புரியல. நீ தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ற. இப்ப இதனால தீட்டுன்னா என்னன்னு சொல்றாங்க, அசுத்தம்னு சொல்றாங்க. நம்ம சொல்லல, பாண்டே சொன்னாரு. அந்த காலத்திலே நம்ம ஆட்கள் இதெல்லாம் சொன்னாங்க, இதை போய் தீண்டாமைன்னு சொல்றாங்க அப்படின்னு கோவிட் பீரியட்ல கூட சொன்னாரு. தீண்டாமைக்கு ஒரு சயின்டிபிக் ஜஸ்டிஸ் ஒரு ஹைஜீனிக்னு சொன்னாரு. செல்ஃப் ஹைஜீனிக். இது ஹைஜீனா? கோமியம் தெளிக்கிறது ஹைஜீனா? இப்படி கோமியம் தெளிக்கிறத ஆதரிக்கக்கூடியவங்க எத்தனை பேரு தன்னுடைய வீட்டு சமயக்கட்டுல போய் டெய்லி கோமியம் தெளிக்கிறாங்க? இது தெளிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? இந்த கிரகப்பிரவேசம் பண்றேன்னு பண்ணுவாங்க, மாட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு மாடு அங்கேயே நின்று யூரின் போகும், சாணி அடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த இடத்துல நிக்கவே முடியாது, அப்படி நெடியா இருக்கும். ஏன் நெடி அடிக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய அமோனியம் கண்டென்ட், அது ஹைலி அசிடிக். அதெல்லாம் குடிச்சோம்னா டெத்து தான் கன்ஃபார்மா. அந்த அளவுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள். அதை எடுத்து கொண்டு போய் இப்ப தெளிக்கிற இதுல தீட்டாகாதா? இப்ப எனக்கு பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா நம்பிக்கையின் அடிப்படையில இவ்வளவையும் செய்யறாங்கல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில இவ்வளவையும் பேசுறாங்கல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நிர்மலா சீதாராமன் போன வாரம் வந்தாங்க, அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. வந்ததே மன்னிப்பு கேட்க வைக்க மாதிரி தான் வந்தாங்க. இவரை கூப்பிடுறதுக்கு பேச கூப்பிட்டதே இவங்க தான். அவர் பேசுனது பிடிக்கல, அதுக்கப்புறம் அவரே மன்னிப்பு கேட்க வர்றாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இது தமிழ் தொழிலதிபர் பாதிக்கப்பட்ட சம்பவம் நம்பர் 1.
ரெண்டாவது இப்ப இதுல இவங்க குற்றம் சாட்டுறது ஏஆர் டைரிஸ்னு ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம், திண்டுக்கல்லை சேர்ந்த தொழில் நிறுவனம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகில் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில நெய் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ரொம்ப தரச்சான்றோடு இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு பேட்சையும் வந்து டெஸ்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பேட்ச் ஒன்று வெளியே போகுதுன்னா டெஸ்ட் பண்ணி தான் வெளியே ரிலீஸே பண்ணுவாங்க அந்த பேட்சை. அப்ப அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய சான்றிதழின்படி எந்த விதமான கலப்படமும் அவங்க கலக்கல. அப்புறம் அந்த ஏஆர் டைரிஸ் குவாலிட்டி மேனேஜர் ஒன்று சொல்றாரு, மீன் எண்ணெய் காஸ்ட் என்ன, நெய் காஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த மீன் எண்ணெயை கலந்தோம்னா அந்த இடமே வீசி போயிடும், அது உனக்கு தெரியுமா? மீன் எண்ணெயை கலந்தோம்னு நீ ரிப்போர்ட் கொடுத்திருக்கே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஒண்ணு நீ கலந்து கொடுத்துருக்க, இல்லைன்னா அந்த நெய் ஏன் நெய் இல்ல. இன்னொரு விஷயம், அந்த ரிப்போர்ட்டை பத்தி ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு பிரதமருக்கு எழுதிருக்கக்கூடிய கடிதத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற அம்சங்களை அவங்க பேசவே இல்லை. அதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன அப்படின்னா, மாடு உண்ட உணவின் அடிப்படையில அதனுடைய எஸ் வேல்யூல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உணவு எதை சாப்பிட்டுச்சு அப்படின்ற அடிப்படையில கூட எஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த எஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறத வச்சுதான் இவங்க என்ன சொல்றாங்க, இதுல இந்த கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக்கா இருக்குல்ல, இந்த நம்பிக்கை அடிப்படையில மக்கள்கிட்ட போய் இதை பேசுறோம் அப்படின்னா, ஏண்டா குழப்புற, கலந்துருக்கலையா அப்படின்னு கேட்டா கலந்துருக்கிற சந்தேகம், அப்ப கலந்துருக்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. மக்களுடைய பொது புத்தியில விளையாடுறது இது. இப்ப இந்த டெக்னிக்காலிட்டிஸுக்குள்ள மக்கள் போமாட்டாங்கன்றதுதான் இவங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி உண்மையிலேயே வந்து அவருடைய ஆட்சியின் மேல கடுமையான விமர்சனங்கள். வருத்தமா இருக்கு என்ன அப்படின்னா, இவர் பக்கம் இப்ப நின்று பேசுறதுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப கடுப்பா இருக்குது. சிஏஎன்ஆர்சி ஆதரித்த ஒரு நபர், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கொடுமையான சட்டங்கள் எல்லாம் வருவதற்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபர், மண்டையாட்டி அரசாங்கம் நடத்தினாருன்றது எடப்பாடி பழனிசாமி மேல என்ன விமர்சனமோ அதே விமர்சனம் ஜெகன்மோகன் ரெட்டி மேல இருக்கு. அவரை வச்சு இன்னைக்கு இவங்க மதவாத அரசியல்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஜெகன்மோகன் ரெட்டி இது மதவாத அரசியல், பாஜக டிடிபியை தூண்டி விட்டு இப்படி செய்யுது, இல்லைன்னா டிடிபி பாஜகவுக்கு இதை செய்யுதுன்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லல. அவர் பிரதமருக்கு தான் கடிதம் எழுதி நீங்க தலையிடணும், என்ன காப்பாற்றணும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இதுதான் பிரதமர் விரும்பக்கூடிய ஒரு அரசியல். நாயுடு வெர்சஸ் ரெட்டின்ற பாலிடிக்ஸை வந்து ரெண்டு பக்கமும் கூர்திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த அரசியலினுடைய ஒரு பகுதியாகத்தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இது சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா அவர் கருதுறாரு. இப்ப இதுல இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நீதி கேட்டு போற இடத்த பாருங்க. பிரதமர் மோடிட்ட போய் லெட்டர் போடுறதுக்கு போய் இந்த மாதிரி தப்பா இருக்கு, நீங்க தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா கருவறைக்குள்ளேயே போய் நீதி கேட்கிற மாதிரி, உள்ளே வராதுன்னு தானே உன்னைய சொல்றாங்க அப்படின்னு. இப்ப ரொம்ப மூணா இதை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, கலந்துருக்கா கலக்கலையா இப்போ வரைக்கும் உறுதியா தெரியாதத எப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு பேசினாரு. இப்ப இதுல என்னன்னா, ஜூலை பேட்ச் நெய், அந்த நெய் நேரம் கெட்டே போயிருக்கும், அதனால ரீடெஸ்ட் பண்ண முடியாது, ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு முடியாது. பழைய பேட்ச் நெய்யை மறுபடியும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கால இடைவெளியை எடுத்துக்கொண்டு இந்த அரசியலை செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இது பேசப்பட்ட நேரம், எப்படி எந்த கன்ஃபர்மேஷன் இல்லாம சந்திரபாபு நாயுடு பொலிட்டிக்கலா ஒரு அக்யூசியேஷனை வைக்க முடியும்? இது பிஜேபி செய்யற வேலை. எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம ராகுல் இந்திய குடிமகன் கிடையாது. இவங்களுக்கு வந்து ராகுல் வந்து சீனாவில இருந்து ஒரு ஸ்பையை வந்து மீட் பண்ணிட்டு வந்தாரு, அமெரிக்கால போய் அவர் யாரை பார்த்தாரு தெரியுமா, எங்கள்கிட்ட இருக்குது லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புறது. இதே பேட்டர்ன்ல சந்திரபாபு நாயுடு கிளப்பின வதந்தி இது. அடுத்ததா இதை வைத்து மதத்தின் அடிப்படையில பவன் கல்யாண் பண்ணிட்டு இருக்கிற கேவலமான 11 நாள் விரதம் இருக்கிறாராம். இதை வைத்து பாலாஜிக்கு வந்த தீட்டை வந்து தீக்க போறாராம். ஏன் கடவுளின் தீட்டை மனிதன் விரதம் இருந்து தீக்க போறாரா? எனக்கு புரியலையே. கடவுளின் தீட்டை எப்படி மனிதன் தீக்க முடியும்? கடவுள் தீட்டாக மாட்டார்ல, அதனாலதானே அவர் கடந்து நிற்கும் ஆண்டவனாக இருக்கிறார். அவரை எப்படி தீட்டாவாரு? அவரை எப்படி நீ பாவ நீக்கம் பண்ண போற? உனக்கு பாவ நீக்கம் செய்வதுதானே ஆண்டவருடைய வேலை. எல்லா மதத்திலையும் இதுதானே தத்துவம். மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதுதானே ஆண்டவருடைய வேலை. அது கிறிஸ்துவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், உனக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குபவர் அவர். அப்ப அவரை போய் நீ வந்து சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை மோடி நடத்தின அதே டெம்ப்ளேட். 13 நாள் விரதம் இருந்து நான் ராமர் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு அவர் கிளம்புனாரு. இப்ப இவரு 11 நாள் விரதம். மார்க்கெட்டு நல்லா தான் இருக்கு, சினிமால நடிக்கலாம். ஆனா சினிமால நடிச்சா தர்ற பேமெண்ட்டை விட இதுங்க அதிகமா கிடைக்குதான்னு தெரியல. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மண்டையில என்னென்னத்தையோ தூக்கிக்கிட்டு கோயிலா இப்ப சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் வந்து விரதம் இருந்து பாலாஜியினுடைய தீட்டை கழிக்க போறேன்னு கிளம்பி இருக்கிறாரு. இது வந்து அப்புறம்
தேசிய அளவுல ஒரு சனாதன பாதுகாப்பு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு கேட்டிருக்கு. ஆமா, அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும், இந்து கோயில்களை நம்ம விடுதலை செய்யணும். இதுதான் கடைசியில அங்க வந்து நின்று உனக்கு கோயில் சொத்து மேலதான் கண்ணு அப்படின்னா அதை ஆட்டையை போடுறதுக்கு நம்ம சந்திரபாபு சார்கிட்ட கேளுங்க. அவருக்கு தெரியும் சேகர் ரெட்டி எப்படி உள்ள அப்பாயின்ட் பண்றது, மணல் கொள்ளைக்காரர்களை எப்படி அப்பாயின்ட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் சந்திரபாபு சாருக்கே தெரியும். நீங்க அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காம எதுக்கு கோயில் கோயிலா 11 நாள் சுத்துறீங்க அப்படின்றது புரியல. அப்போ ஒரு மதவாத அரசியல ஆந்திராவில் இருந்து இப்ப இது என்னன்னா சவுத் இஸ் அன்கரப்டட் நம்ம சொல்றோம்ல. சந்திரபாபு நாயுடு என்னதான் பிஜேபி அலையா இருந்தாலும் அவர் ஸ்டேட் ரைட்ஸை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நம்ம ஒரு கிளைம் எடுத்தோம்ல, அது போய் ஆந்திரா வரைக்கும் நாங்க கரப்ட் பண்ணிட்டோம், நீ மிச்சம் இருக்கிறது நீ தான். தெலுங்கானால ஏற்கனவே நாங்க உள்ள வந்துட்டோம், ஆர்எஸ்எஸ் காரர் தான் வந்து காங்கிரஸ் முதலமைச்சராகவே இருக்கிறாரு, மிச்சம் இருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் தான், கேரளால ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டோம், இனி மிச்சம் இருக்கிறது நீ தான் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டும் இதுக்குள்ள இருக்கிறது. இதை நாம் சூதானமா கையாளணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளையும் இதுக்கு பலிகடாவாக ஆக்கிடுவார்கள். ஏற்கனவே ஆவின் பால் விவகாரத்துல இதே மாதிரி தான், இதே பேட்டர்ன் தான். நாங்க குஜராத்ல கொடுத்து லேப் டெஸ்ட் வாங்கிட்டு வந்தோம், அதுல வந்து பால்ல கொழுப்பு கம்மியா இருந்துச்சுன்னு அண்ணாமலை கிளப்புனாரு. நம்ம ஆட்கள் விவரமா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பால் வந்து டெய்லி அவைலபிள் ப்ராடக்ட், டெய்லி போய் நம்ம ஆவின் பூத்துல வாங்கிடலாம். வாங்கி டெஸ்ட் பண்ணாங்க, பால் கொழுப்பு கரெக்டா இருக்குன்றத நிரூபிச்சிட்டாங்க. இப்ப லட்டு அவ்வளவு பேர் டெஸ்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு லட்டு வந்து அக்சசிபிளான ப்ராடக்ட் இல்ல. 24 மணி நேரம் தரிசனம் முடிச்சுட்டு தான் போய் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புனா போற கேப்ல அது என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா 4-5 நாள் அது வந்து வெவ்வேறு என்வரான்மெண்ட் கண்டிஷன்ஸ்ல டிராவல் ஆச்சுன்னா லட்டு கெட்டு போயிடும். அப்ப அதுல ப்ராப்பரான ரிசல்ட் வராது. அந்த நெய்யை யாராவது போய் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்போ கம்ப்ளீட்டா இன்அக்சசிபிளான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில நம்பிக்கையின் அடிப்படையில் மதவாத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு தேசிய அளவுல சந்திரபாபு நாயுடு முன்னெடுக்கிறார் அப்படின்றதுதான் காலத்தின் அவலமாக இருக்கிறது. சிலர் கேட்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிடட்டுமே, அதிமுக திரும்ப வந்தா என்ன அப்படின்னு. என்ன நடக்கும்னா இதே தான் நடக்கும். நாளை எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கார்றாருன்னா என்ன செய்வாரு, இங்க கோயில்ல வந்து இவரு சொன்னார் இல்லையா, மோகன் சொன்னார் இல்லையா, மோகன் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில நான் வந்து போய் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு பார்த்தேன், 10 வருஷம் முன்னாடி டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேறையா இருக்கு, அதனால இதுல வந்து கலந்துருக்குன்றதை நான் உறுதிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்பலாம், வாய்ப்பு இருக்கு. இதே இது சபரிமலையில நடக்கும். என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அரவண பாயாசத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாங்க டெஸ்ட் பண்ணோம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. டெக்னிக்கலா ஈஸியா டெஸ்ட் பண்ணிட முடியும் ஒரு ரிப்போர்ட்டை. எக்ஸ்டர்னல் அடல்ட்ரண்ட்டை வந்து இவங்க வாங்கிட்டு போய் கலக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வச்சு பார்க்கும்போது பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான தெளிவான உதாரணம் தான் ஆந்திராவில் இப்போது நடந்து கொண்டிருப்பது. இது நாம் விழிப்போடு இருந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான காலகட்டம். அதே சமயத்துல இதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இப்போ தஞ்சாவூர் மாணவியினுடைய உயிரிழப்புக்கு காரணம் வந்து பாஜக தரப்புல அண்ணாமலை எல்லாம் சொன்னது வந்து அவங்க வந்து மதமாற்றம் வற்புறுத்தினாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்களுடைய சிபிஐ விசாரணை நடத்தி சிபிஐ சொல்லியிருக்கு மதமாற்றம் காரணம் இல்லைன்ட்டு. இப்படியாக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை இவங்க செய்வாங்க. இறுதியாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு மோகன்ஜியினுடைய கருத்து அமைந்திருக்கு. இதை தமிழக அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? அமுல் நிறுவனம் வந்து திருப்பதிக்கு டைரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணாங்கன்னு ஒரு செய்தி பரப்பப்பட்டது. உண்மையா பொய்யான்றதை டிடிடியும் அமுல் தான் தெளிவுபடுத்தணும். அமுல் சொல்றாங்க நாங்க சப்ளை பண்ணலன்னு. அமுல் தான் சப்ளை பண்ணுச்சுன்னு வீடியோ போட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆந்திராவினுடைய காவல்துறையும் ஒன்றிய அரசும் சேர்ந்து. அப்போ இது ஒரு முன்னுதாரணம் இல்லையா? இங்க பழனின்ற கோயில் மேல இவ்வளவு கேவலமான ஒரு புகாரை வந்து ஒருத்தர் முன்வைக்கிறாரு. இந்த அரசு வந்து ஒன்றும் சாதாரண அரசு இல்லை, முருகனுக்கு மாநாடு நடத்திய அரசு. அப்ப இந்த முருகனுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்களை வந்து கைது செய்து சிறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு சேகர்பாபு உடையது இல்லையா? அந்த கோயிலுடைய புனிதத்தன்மையை பற்றி பேச வேண்டியது சேகர்பாபுனுடைய பொறுப்பு இல்லையா? மோகன்ஜி சத்ரியாவை கைது செய்து உள்ள வைக்க வேண்டியது சேகர்பாபு அவர்களுடைய பொறுப்பு இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இப்ப அவர் வந்து போற போக்குல ஒண்ணு சொல்றாரு, சந்தேகத்தின் அடிப்படையில சொல்றேன்னா சந்தே நீ சாப்பிட்டு பாத்தியா, உங்களுக்கு ஏதாவது அந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்கணும்ல. எங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க எதுவும் இதனால ஸ்பாயில் ஆயிட்டீங்களா? இல்ல. வேற யாராவது ஸ்பாயில் ஆனதை பாத்தீங்கன்னா இல்ல. அப்புறம் எப்படி இந்த குற்றச்சாட்டை சொல்ற, வா உள்ளன்னு சொல்லி தூக்கிட்டு போய் உள்ள வைக்கணும். ஏற்கனவே திரைப்படத்துல அவர் கக்குற வன்முறை பத்தாதுன்னு இப்ப சமூகத்திலையும் வன்முறையை கக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். திருப்பதிக்கு பிறகு இந்தியாவிலேயே அதிக பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக பழனி கோயில் தான் இருக்கிறது. ஆனா திருப்பதி மாதிரி வந்து இன்சென்சிட்டிவா தமிழ்நாட்டு மக்களை வந்து இவங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இருந்திருந்தா இந்த புகாருக்கு வந்து தமிழ்நாட்டு நேரம் ஐயோ நம்பிக்கை கெட்டு போயிருச்சு அப்படின்னு கொந்தளிச்சிருக்கும். பக்தர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படியான வேலைகளை தமிழ்நாட்டுல யாரும் செய்ய போறது இல்லை. ஏன்னா அந்த பழனி கோயில் போறாங்க இல்லையா, நான் பார்த்திருக்கேன்.
தை மாசம் வந்து போறதுக்கு எங்க மதுரையிலிருந்து நடப்பாங்க, நிறைய பேர் பழனி நோக்கி நடப்பாங்க. அந்த நடந்து போற வழியில கிட்டத்தட்ட ஒட்டன்சத்திரத்துல இருந்து பழனி மலைக்கோயில் வரைக்கும் அதுக்குன்னே தனி நடைபாதை ஒண்ணு போட்டாங்க. இப்ப லெஃப்ட் சைட்ல பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க வந்து சத்திரங்கள் அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சத்திரம் அமைத்திருக்கிறது. பக்கத்திலேயே இஸ்லாமியர்கள் அதுக்கான சாமியானா பந்தல் போட்டு வர்றவங்க எல்லாருக்கும் நீர்மோர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நீர்மோரை குடிச்சிட்டு தான் என் கோயிலுக்குள்ளே போறான். அந்த நன்றியை மறந்து தமிழன் வந்து இந்த வன்முறைக்கு பலியாக மாட்டான் அப்படின்னு ஆழமாக நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நாளைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இதை பரப்புவாங்க. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எல்லாம் பானகத்துல இருந்து ரோஸ் மில்க்ல இருந்து நானா வீட்டுக்கு டப்பா டப்பா வாங்கிட்டு போய் குடிப்பேன். அதுல இப்படி ஒண்ணு கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பிஜேபி குரூப் உள்ள போந்து கலவரத்தை கிளப்புதுன்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழாவை சிறுமைப்படுத்துவதா அது அமைந்து போயிடும். அப்ப தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான ஆட்களை பிடிச்சி உள்ள போடணும். அப்பதான் இதுக்கான அடுத்த கட்ட விசாரணையை முன்னெடுக்கணும். இப்படி ஒருத்தர் திட்டமிட்டு கிளப்புறாரு, இவருக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்தியாவிலேயே திருப்பதிக்கு அப்புறம் அடுத்த கூட்டம் வர்ற கோயில் வந்து பழனி. அது குறித்து இப்படி ஒருத்தர் வந்து அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திருப்பதியில குற்றச்சாட்டை தப்பா வச்ச அமுல் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்த ஒரு சிலர் கைது செய்யப்படுறாங்க. இப்ப அந்த மாதிரி இவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க, கோர்ட்டுக்கு அலைய விடுங்க, தூக்கி உள்ள வச்சு விசாரணை பண்ணுங்க, இவருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்றத. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்காக இவர்களே சில வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பார்வையிலே கண்டுபிடிக்கிறாங்க, நெய் மாதிரி தான் இருக்கு, ஆனா இது நெய் இல்லைன்றத டெஸ்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். இவர் பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இந்த மாதிரி ஆபீசர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுல்ல. அப்படி ஒரு ஆபீசருக்கு பார்வையிலே கண்டுபிடிக்கிற துணிச்சல் வரக்கூடாதுல்ல. டெஸ்ட் பண்ணாம ஆதாரம் இல்லாம ஒரு மேல குற்றச்சாட்டு வைக்க கூடாதுன்றது வரக்கூடாதுல்ல. அப்ப இவர் கைது செய்யப்படும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.